ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் பச்சை பட்டாணி எடுத்து வச்சாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பட்டாணியை போய் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதில் நம்ம 2 கிளாஸ் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டாணியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது நைட்டு ஃபுல்லாக ஊறினா தான் நம்ம மறுநாள் காலையில் செய்ய முடியும். இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ மூடி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 4 தக்காளி. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சாச்சு. இந்த குக்கரை வச்சுட்டு இதில் ஆயில் விட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துப்போம். இதோ காட்டுறேன் பாருங்கள், இதேமாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்க வேண்டியது தான், ஒரு ஸ்பூன் போல். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்துருக்க வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா வெங்காயத்தில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகணும். அதுவரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 2 ஸ்பூன் போல் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் அரைச்ச அதே ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகணும். அதுவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் போல் மல்லித்தூளையும் ஆட் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கூட நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துப்போம். நான் கல் உப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் தூள் உப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கல் உப்பு எடுத்துட்டேன், எனக்கு தேவையான அளவு போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை பட்டாணியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு இது போல். இப்போ இதையும் இந்த பச்சை பட்டாணி கிரேவியில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எதுக்கு அதை அரைச்சி சேர்க்குறோன்னா நல்லா கிரேவி திக்காக வரும்ன்ட்டு. இப்போ பாருங்கள், அரைச்சதை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரேவி இப்போவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் போல் நம்ம விட்டு எடுத்துக்க வேண்டியது தான்.
இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எல்லாம் போயிடுச்சு. விசில் போனோன்னே தான் ஓப்பன் பண்ணணும். எல்லா விசிலும் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியது தான். ஒரு பவுலில் மாற்றி வச்சு பாருங்கள், நல்லா இருக்குது. இதை நம்ம சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட, எந்த டிஃபன் ஐட்டத்து கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். சாப்பாட்டு கூட கூட சாப்பிட்லாம். நான் இந்த பச்சை பட்டாணி கிரேவியை தோசை கூட வச்சு சாப்பிட செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.